அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக டர்க்கி, இஸ்தான்புல் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இந்த வீடியோவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இடம் வந்து ஓல்டு இஸ்தான்புல்னு சொல்லலாம். அது வந்து ஒரு மெயினான அட்ராக்ஷன்ஸ் இருக்கிற இடம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ மாஸ்க், அதுதான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. இதுதான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த மாஸ்க் இருக்குல்ல, இதே பேட்டர்னில் தான் டர்க்கியில் இருக்கிற இஸ்தான்புலில் இருக்கிற எல்லா மாஸ்க்குமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ளூ மாஸ்க் மாதிரியே தான் எல்லாம் பார்க்க முடியும். அப்படி தான் இருக்கும். நல்ல பெரிய மாஸ்க், அழகாக இருக்கும். ஃப்ரீ என்ட்ரி தான், ஒன்றும் என்ட்ரி ஃபீ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல அழகான ஊர், க்ளீனாக இருக்குது. நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி, நல்ல ஃபுட்டு, வெரைட்டி ஆஃப் ஃபுட் இருக்குது. டர்க்கிஷ் காஃபி எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதுமாதிரி டர்க்கிஷ் ஃபுட்டே வந்து நிறைய டெசர்ட்ஸ் இருக்குது, நிறைய இனிப்பு வகைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி கபாப் அந்த மாதிரி ஃபுட்டும் இருக்கும். அப்புறம் ட்ராம் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ட்ராம் பயன்படுத்தி நல்லா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நம்ம இண்டிவிஜுவலாகவே ட்ராவல் பண்ணலாம். நல்லாயிருக்கும். நல்லா அழகான ஊர். அதே மாதிரி நைட்டு 12 வரைக்குமே ட்ராவல் கம்ஃபர்டபுளாக பண்ணலாம். எந்த பயமும் கிடையாது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட மோஸ்ட்லி ட்ராவலர்ஸ் எல்லாருமே நடந்து தான் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மெயின் பிளேஸ் பார்த்திங்கன்னா, இந்த ப்ளூ மாஸ்க் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து 4-5 அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரைம் லொக்கேஷன் சொல்லலாம். இது வந்து ஓல்டு இஸ்தான்புல். அந்த தாண்டி நம்ம போனோம் அப்படின்னா, இந்த ட்ராம் மூலியமாக தான் நம்ம மற்ற இடத்துக்கு போக முடியும். இது வந்து அந்த ரிவர், இது கடலோரமாக இருக்கிற அந்த ஹார்பர் இதெல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. வேறு ஊருக்கெலாம் நம்ம போனோம்னா அந்த ஃபெரி மூலியமாக, அந்த படகு மூலியமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் போகலாம். அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா, இந்த மார்க்கெட் பிளேஸ்க்கெலாம் போகிறதுக்கு இன்னொரு ட்ராம் ஃபெசிலிட்டியும் இருக்கும். சின்னோண்டு க்யூட்டாக இருக்கும். அந்த வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. இந்த மாதிரி ட்ராமில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். அதனால் அதை ஒட்டி எல்லாம் ஷாப்பிங் இதுதான், எல்லாம் கடைகளாக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். குட்டி குட்டி காஃபி ஷாப்ஸ் இருக்கும். நிறைய டெசர்ட் ஷாப்ஸ் இருக்கும். எல்லாமே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நல்லா கவனிப்பாங்க. அதே மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு மாடரேட் ரேட், ரொம்ப காஸ்ட்லிலாம் சொல்ல முடியாது. இந்த ட்ராம்லாம் அப்படி தாண்டி போனோம் அப்படின்னா கலாட்டா டவர்னு இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இது வந்து ஒரு மோனுமெண்ட் மாதிரி, ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருக்கும். அதை தாண்டி அடுத்தது நம்ம போனோம் அப்படின்னா, இது ஒரு மெயினான பிளேஸ். என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஸ்பைஸ் மார்க்கெட் அப்படின்ட்டு. எல்லா டைப் ஆஃப் ஸ்பைஸும் இருக்கும். டீ வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து குங்குமப்பூ, சாஃப்ரான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு சரி போய் பார்க்கலான்னு போனேன். அப்படியே உள்ளே போகும்போது சாதாரணமாக இருந்த மாதிரி இருந்தது. உள்ளே போனால் பிரம்மாண்டமாக இருந்தது. அப்படியே அழகாக நல்ல வெளியில் மழையோ குளிரோ என்ன மாதிரி இருந்தாலும் உள்ளே ஒன்றுமே தெரியாது. நல்லா பளிச்சுன்னு இருந்தது. பல வகையான குங்குமப்பூ, அப்புறம் டீ வெரைட்டிஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மெயினான அட்ராக்ஷன் அங்கே வந்து இந்த நம்ம ஊர் அல்வா சொல்லுவோம்ல, அப்புறம் பக்கல்வான்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து அங்கே ட்ரெடிஷ்னலாக வந்து டர்க்கி ஸ்வீட்ஸ் தானே. ஸோ அந்த கடைக்கு, ஃபேமஸான அந்த முஸ்தஃபா கடைக்கு அங்கே போனோம்னா அங்கே இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் எல்லா டைப்லேயும் இருக்கும். அப்படியே க்ளீனாக வச்சுருப்பாங்க. நல்லா தொடச்சி நல்லா பலன்னு கடை இருக்கும். நல்ல வெரைட்டிஸாக இருக்கும். நம்ம என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான். அதே மாதிரி கஸ்டமர் கேர் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அவங்க அந்த டர்க்கிஷ் லாங்குவேஜ் பேசினாலும் இங்கிலீஷும் தெரியுது. அதனால் அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன்லாம் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அதேமாதிரி டர்க்கிஷ் மணியும் வாங்கிப்பாங்க, யூரோ மணியும் வாங்கிப்பாங்க. டாலர்ஸ் இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்லாம் வாங்கிப்பாங்க. நிறைய எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடம் தான் வந்து அயசாஃபியா அப்படின்ட்டு ஒரு இது. இப்போ வந்து அது மாஸ்க் மாதிரி இருக்குது, மசூதியாக இருக்குது. முன்னாடி வந்து அது சர்ச் பேஸ்டாக இருந்திருக்கு போல இருக்குது. அது ஒரு ஹிஸ்ட்ரிலாம் நிறையா இருக்குது. ஒரு 1500 வருஷம் பழமையானது. ஸோ அங்கே உள்ள அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எதுவுமே பெருசாக அழிக்கப்படலைன்னு சொல்லலாம். அதில் வந்து ஜீசஸ், மதர் மேரி அவங்களுடைய பிக்சர்ஸ், அப்புறம் இந்த செரஃபின்ற ஏஞ்சலுடைய பிக்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து நான் சொன்ன இந்த மெயின் ஓல்டு இஸ்தான்புல்லில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன். அங்கே பக்கத்தில் வந்து 7 ஹில்ஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். அதுக்கு மேலேன்னு பார்த்தோம்னா இந்த ஃபுல் வியூ கிடைக்கும்.
இந்த ப்ளூ மாஸ்க் தெரியும். அப்புறம் வந்து இந்த ஐஎஸ் ஆஃபியா சொன்னேன்ல, அந்த பேலஸ் அப்படியே அந்த மாஸ்கில் அந்த இது தெரியும். அது ஃபுல்லாக கவர் ஆகும். அதுக்கப்புறமா அப்படியே திரும்பணும் பார்த்தோம்னா ஃபுல்லாக அந்த சைடில் இருக்கிற ஃபுல்லாக இஸ்தான்புல் ஃபுல்லாக கவர் ஆகும். அடுத்தடுத்து இருக்கிற எல்லா ஊர்களும் அப்படி இங்கேருந்தே பார்க்கலாம். வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தாண்டி அடுத்து அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து என்ன சொல்கிறது, இஸ்தான்புல்லேருந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே மாடர்னாக இன்னொரு ஊர் இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பாக்தாத் கடாசி அப்படின்னு சொல்கிறாங்க. கேடே பாஸ்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து மெட்ரோபாலிட்டன் அட்சாஷிர் அப்படின்ட்டு ஒரு ஊர். அங்கே வந்து நிறைய பெரிய மால் இருக்குது. எல்லா டைப் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குது. நல்ல பிராண்ட்ஸ், எல்லா ஷாப்ஸுமே பிராண்ட்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ், சினிமா தேட்டர், ஃபுல்லாகவே டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஆஃப் டர்க்கி, இஸ்தான்புலை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். இதில் வந்து சும்மா ஹை லெவலாக தான் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அவசியம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.